Taste the Daily. கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய 40 TMC தண்ணீரை ஸ்டாலின் அரசு கேட்டு பெற வேண்டுமென பாபநாசம் பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த வருடம் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்து தற்போது 50 TMC அளவிற்கு மட்டுமே தண்ணீர் உள்ளதால் தினசரி 1.25 TMC தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. எனவே காவிரி மேலாண்மை வாரியத்திடம் ஸ்டாலின் அரசு அழுத்தம் கொடுத்து கர்நாடக அரசிடமிருந்து தண்ணீரை கேட்டு பெற வேண்டுமென பாபநாசம் பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டு டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் குறுவை சம்பா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போன மாதத்தில் தண்ணி சரியான நேரத்தில் கர்நாடகா திறந்து விடாததுனால கிட்டத்தட்ட ஒரு 50 TMC தண்ணி போலீஸ் பாதுகாப்போடு நேரடியாக கடலில் கொண்டு போய் விட்டாச்சு. அதனால் அதெல்லாம் கணக்கு எடுக்கக்கூடாது. நமக்கு இப்போ வர வேண்டிய தண்ணி 40 TMC, போன மாதத்துக்கு வர வேண்டிய தண்ணி ஆகஸ்ட்டுக்கு 40 TMC வரணும். அதை தமிழ்நாடு அரசு மேலாண்மை வாரியத்தை அழுத்தம் கொடுத்து அந்த தண்ணியை கொண்டு வரணும். இப்போக்கி தண்ணி வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது மேட்டூர் டேமில். இந்த அளவில் போனால் இன்னொரு 20 நாள் 25 நாளைக்கு தான் தண்ணி இருக்கும். நம்ம மான்சூன் வரத்துக்குள்ளே நமக்கு தண்ணி கிடைக்க வேண்டிய தண்ணி வாங்கினா தான் நீங்கள் ஜனவரிக்கு சப்ளை பண்ண முடியும். அதனால் உடனடியாக மேலாண்மை வாரியத்துக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு பொதுப்பணி அழுத்தம் கொடுத்து நம்ம கிடைக்க வேண்டிய 40 TMC வாங்கினா தான் ஜனவரி மாதம் பூரா தடை இல்லாமல் இந்த இப்போ நடுற பயிரை காப்பாற்ற முடியும். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஸ்டாலின் அரசின் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொகுதியில் பொதுமக்கள் தண்ணீர் பிரச்சனையால் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கடலாடி அருகே உள்ள மீனங்குடி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பல நாட்களாக காவிரி கூட்டுக்குடிநீர் தண்ணீர் வராததால் அப்பகுதி மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இனியாவது தூக்கத்தில் இருந்து கண்விழித்து ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு உடனடியாக குடிநீர் வசதி செய்து தருமாறு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பக்கத்தில் மீனங்குடி கிராமத்தில் தண்ணி வசதியே இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வருது. அந்த தண்ணியும் 2 பேர் 3 பேரும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. வீட்டில் சமைச்ச பிறகு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாப்புல இருக்குது.